السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وإذ قالت طائفة منهم يا أهل يثرب لا مقام لكم فارجعوا ويستأذن فريق منهم النبي يقولون إن بيوتنا عورة وما هي بعورة إن يريدون إلا فرارا. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தினுடைய 10வது தராவீகை நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கு மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் பேர் அருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. அருமையானவர்களே, புரட்சி பாதையின் வெளிச்ச கீற்றுகள் என்கிற தொடரிலே முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த யுத்தங்களில் வெற்றிக்கான காரணிகள் என்ன என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் ஹந்தக் என்று சொல்லப்படுகிற அகல் யுத்தத்தின் தொடர்ச்சியையும் அதை தொடர்ந்து நடைபெற்ற பனு குறைலா என்கிற யுத்தத்தையும் இணைத்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ரெண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடைய நிகழ்ச்சிகள் என்பதனாலே ரெண்டையும் இணைத்து நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய உரையிலே நாம் பல விஷயங்களை தெரிந்திருக்கிறோம். அகல் யுத்தம் ஹிஜ்ரி 4வது வருடம் நடைபெற்றது. யுத்தங்களை நாம் வரிசைப்படுத்தி தெரிந்து கொண்டாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செல்வாக்கின் ஆழத்தை, அதன் விரிவாக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஹிஜ்ரி 2வது வருஷம்தான் முதலாக யுத்தம் கடமையாகிறது. கடமையான உடனே பத்ர் யுத்தம் நடைபெறுகிறது. அதில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு 3ஆம் ஆண்டு உஹது யுத்தம் நடைபெற்றது. அதில் முஸ்லிம்கள் தோல்வி அடைந்தார்கள். 4வது ஆண்டு இந்த அகல் யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது நடைபெற்ற சூழ்நிலையை நான் இதற்கு முன்னதாக உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். மிக கடுமையான ஒரு சூழ்நிலை. அதிக எண்ணிக்கையிலான எதிரிகள். மதீனாவில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதோ, பெரியவர்கள், சிறுவர்கள், பெண்கள் உட்பட எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறதோ அதற்கு நிகரான எண்ணிக்கையில் எதிரிகள் வந்திருக்கிறார்கள். அத்தோடு அவர்கள் ஆயுதபாணிகளாகவும் இருக்கிறார்கள். பொருளாதார வளத்தோடும் திரண்டு அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த எதிரிகளை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொடுத்த திட்டத்தின்படி மதீனாவில் உள்ளே நுழைவதற்கு இருந்த ஒரே பகுதியான அதனுடைய வடக்கு பகுதியில் அகழி வெட்டி அவர்களை தடுத்து நிறுத்தி இருந்தார்கள். உள்ளே அகண்டு உள்ளே தகர்ந்து வந்து பெருமானாரை தாக்கிவிட வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு அதில் ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது. அவர்கள் வெளியே காத்திருந்தார்கள். இந்த நேரத்தில் ஒரு ஆபத்து உள்ளுக்குள் இருந்து புதிதாக உருவானது. உள்ளுக்குள்ளே பனு குறைலா என்கிற யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நல்லுறவோடு இருந்தார்கள். இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடனான நல்லுறவை புதுப்பித்திருந்தார்கள். அவர்களிடத்திலே இருந்து சம்மட்டிகளையும் கோடாலிகளையும் இரவலாக வாங்கி இந்த அகல் யுத்தத்திற்கு பெருமானார் பயன்படுத்தி இருந்தார்கள் என்பதே அவர்களை எந்த அளவுக்கு நம்பினார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம். இந்த நம்பிக்கையில வெளியிலிருந்த யூதர்கள் மண்ணள்ளி போட்டாங்க. அவங்க ரகசியமாக உள்ளுக்குள் வந்து பனு குறைலா யூதர்களை முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பிவிட திட்டமிட்டார்கள். நீங்க உள்ளுக்குள் இருந்து சண்டையை ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்தீர்கள் என்றால் அவங்களுடைய கவனம் உங்களை நோக்கி திரும்பும். நாங்க அகழி வழியாக கடந்து வந்து முகம்மதையும் அவரது கூட்டத்தார்களையும் ஒன்றுமில்லாமல் செய்து விடுவோம்
என்று அவர்கள் சொன்ன ஆலோசனைக்கு ஆரம்பத்தில் பணியாவிட்டாலும் கூட கடைசியில் பணிய வேண்டிய சூழ்நிலைக்கு பனு குறைலா யூதர்கள் ஆளானார்கள். அதற்கான அடிப்படை காரணங்கள்ல ஒண்ணு, அவங்களுடைய இயல்பு கொள்கையில் உறுதிப்பாடுடையவர்களாக இருந்திருந்தால் இது மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களது கூட்டாளிகளை ஒருபோதும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனால் அந்த கொள்கையில் உறுதி இல்லை. அவங்களுக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம் இருந்துச்சு. அந்த எண்ணம் அவர்களை திசை திருப்பி விட்டது, அவர்களை துரோகிகளாக ஆக்கியது. அப்படி ஒரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் திகைத்து போனார்கள். சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க மனசு மாறிட்டாங்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக பேச்சுவார்த்தைக்கு அனுப்பிய போது அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற சஹாபாக்களிடத்துல அவங்க ரொம்ப எகத்தாளமாக முஹம்மதா அது யார் என்று கேட்டார்கள். இதில் அவர்களுடைய நிலைமை புரிந்துவிட்டது. இந்த செய்தி புரிந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்த நிலையிலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபாக்கள்ல, ஏன்னா அது மதீனா அன்சாரிகளுடைய ஊர் தானே, அதனாலே அன்சாரி சஹாபாக்களின் தலைவர்களாக இருந்த 2 பேரை கூப்பிட்டு அவங்க கேட்டாங்க, ஆலோசனை கேட்டாங்க. என்ன செய்யலாம்? நான் நினைக்கிறேன் வெளியிலே வந்திருக்கக்கூடிய படைகள்ல சில பேருக்கு நாம கப்பம் கட்டுவதாக சொல்லி இந்த யுத்தத்திலிருந்து விலக வைத்து விட்டால் எதிராளிகளுடைய எண்ணிக்கையை குறைத்து விடலாம் என்று நான் நினைக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இங்கேயும் அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையானால் நாங்கள் அதை மீற முடியாது. இது அல்லாஹ்வின் கட்டளையானால் நாங்கள் அதை மீற முடியாது. இது உங்களுடைய திட்டமானால் இந்த ஒரு முடிவு நமக்கு தேவையில்லை. சாதாரண காலங்களிலே எங்களுடைய பேரிச்சம்பழம், மதீனா பேரிச்சம்பழம் ரொம்ப மதிப்பு மிகுந்த பேரிச்சம்பழம், எங்களுடைய பேரிச்சம்பழங்களை நாங்கள் விருந்தாக கொடுத்தாலோ அல்லது வியாபார பொருளாக விற்றாலோ தவிர அவர்களால் சாப்பிட முடியாது. இதுதான் இவ்வளவு காலம் இருந்த நிலைமை. இந்த நிலைமையில் இப்படி நாம் ஒரு மாற்றம் செய்ய வேண்டியதில்லை, நாம யுத்தத்திற்கு தயாராவோம் என்று அவர்கள் சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேற ஒன்றும் இல்லை, நான் இப்படி யோசிப்பதற்கு காரணம் எதிரிகள் ஒன்று திரண்டு நிற்கிறார்களே என்பதனால் தான் நான் யோசிக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். சொல்லி இருந்த அந்த பதில் இருக்கு பார்த்தீங்களா, அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான. யார் சொன்ன பதில்? அன்சாரிகள் சொன்ன பதில். நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க. காலையில மஷ்வரா நடக்குது, அந்த மஷ்வரால இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்ச நேரத்துல பனு குறைலா யூதர்கள் சண்டை ஆரம்பிக்கிறதுக்குன்னு தீர்மானிச்ச நேரத்துக்கு முன்னாடியே, நாளைக்கு காலையில தான் அவங்க சண்டையை ஆரம்பிக்கணும், தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்லயே அவங்களுடைய இடத்திலிருந்து வெளியே வந்து முஸ்லிம் பெண்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கோட்டையை சுற்றி வர ஆரம்பிச்சாங்க. முஸ்லிம் வீரர்கள் எல்லாம் முன்னால ஒரு பக்கம் அகழிக்கு பக்கத்தில் நின்று எதிரிகளை பார்த்து கொண்டிருக்கிற போது பெண்கள் இருந்த பகுதியில அவங்க வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து கொண்டிருந்த தாய்மார்களுக்கு கொஞ்சம் அச்சமாகும். அடடா, இவனுக்கு இடம் மாறிட்டானுங்களே, என்ன செய்வானுங்கன்னு தெரியலையே, கொஞ்சம் அச்சமாக இருந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் அப்படி வருவதை பார்த்தாங்க பெண்கள் பல பேர். அப்ப அந்த கோட்டையின் பாதுகாவலராக இருந்தவர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா, அவரோட தான் அந்த கோட்டை. அவர்கிட்ட சொன்னாங்க, அவனை பிடிச்சிருங்க, ஒருத்த போறான், நம்மளை வேவு பார்த்துட்டே போறான், அவனை பிடிச்சிருங்க அப்படின்னு. ஹஸ்ஸான் ரலியல்லாஹு தஆலா கொஞ்சம் பயந்து சொன்னாங்க. அவர் அந்த அம்மாமார்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு தெரியும் எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது,
அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மாமி, ரசூலுல்லாஹ்வுடைய மாமி, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அத்தாவுடைய சகோதரி. அத்தாவுடைய சகோதரின்னா வயசானவங்கன்னு நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வோட வயசு கம்மி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட அப்படின்னா அத்தாவை மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அத்தா பிள்ளை பார்த்துருக்காருன்னு அர்த்தம். அப்படிதானுங்க. அது ஒரு வரலாறு, பழைய வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மாமி ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தங்கச்சி. ஹம்ஸா ரலியல்லாஹுடைய தங்கச்சி சஃபியா அம்மா, என்னங்க நீங்க தானே போய் பார்க்கணும் அப்படின்னா, என்னால போக முடியாதுன்னா. உடனே சஃபியா அம்மா என்ன செய்தாங்க, ஒரு பெரிய உலக்க, வீட்டில் இருந்த ஒரு உலக்கையை எடுத்துட்டு பின்னாடியே வந்து அந்த யூதனை ஒரே அடியில் கொன்றார். ஒரே அடியில் கொண்டாங்க. கொன்னுட்டு திருப்பி வந்து ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த பாருங்க நான் அவனை முடிச்சிட்டேன், இப்ப நீங்க போங்க, அவன் மேல கவச ஆடையெல்லாம் போட்டிருக்கான், அதை கழட்டிட்டு வாங்க. ஏன்னா யுத்தத்தில் ஒருத்தரை ஜெயிக்கிறதுனுடைய அடையாளங்கள்ல ஒண்ணு அவன் போட்டிருக்கிற கவச ஆடைகளையும் கேடயங்களையும் வாளையும் எடுத்துக்கொள்வது. இப்ப நம்ம அவனை கொண்டுட்டோம், அவனுடைய கவச ஆடைகளை எடுத்துட்டு வாங்க. நானே எடுத்திருப்பேன், அவன் ஒரு ஆம்பளைன்றதுனால நான் விட்டுட்டு வந்துட்டேன் என்று சஃபியா அம்மா ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னபோது அவர் சொன்னாரு, மாலி பி சல்பிஹி மின் ஹாஜா. அவருக்கு அப்ப கூட பக்கத்துல போக பயம். அவர் சொன்னாரு, அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இது என்ன காட்டுது, இவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்த்த நாளுக்கு முன்னதாகவே சண்டைக்கான ஆயத்தங்கள்ல இறங்கிட்டாங்கன்னு பார்க்குது. எவ்வளவு பெரிய துரோகம் இது, எவ்வளவு பெரிய துரோகம். இந்த செய்தி தெரிந்த போது சஹாபாக்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது, அல்லாஹ் அதை குர்ஆனில் எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். குர்ஆன்ல பெருமானாருடைய யுத்தங்களில் ஒரு யுத்தத்தை பற்றிய பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது என்றால் அது அகல் யுத்தத்தை பற்றிய ஒரே அத்தியாயம் தான். அல் அஹ்ஸாப் என்கிற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கு. யுத்தங்களை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சூரத்துல் அன்ஃபால் யுத்தத்துல பத்ர் யுத்தத்தை பற்றி செய்தி சொல்லப்பட்டிருக்கு. சூரத்து ஆல் இம்ரான்ல உஹது யுத்தத்தை பற்றி செய்தி சொல்லப்பட்டிருக்கு. சூரத்து தௌபாவுல தபூக் யுத்தத்தை பற்றி செய்தி சொல்லப்பட்டிருக்கு. யுத்தத்தின் பெயரால் ஒரு அத்தியாயம்ங்கிறது அகல் யுத்தத்தை தவிர வேற எந்த யுத்தத்துக்கும் இல்ல. அகல் யுத்தத்தின் பெயரால் மட்டும்தான் அஹ்ஸாப்ங்கிற அத்தியாயம் இருக்கு. அதுல அல்லாஹ் முஸ்லிம்களுடைய மனோநிலையை எடுத்து சொன்னான். நான் இவங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அவர்களுடைய பார்வைகள் நிலைகுத்தி நின்று விட்டன, அவர்களுடைய இதயம் தொண்டைக்குள் வந்து விட்டது. அல்லாஹ்வை பற்றி கூட அவர்கள் பலவிதமாக எண்ணிக்கொண்டார்கள். ஏன்னா இந்த முஸ்லிம்களுக்குள்ள முனாஃபிக்குகளும் இருந்தார்கள், நயவஞ்சகர்களும் இருந்தாங்க, ஈமான் பலமில்லாத சிலரும் இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி சொல்லி காட்டுறான். இந்த சந்தர்ப்பத்துல சில பேர் பயப்படுத்தினாங்க, மதீனாக்காரங்களை பயப்படுத்தினாங்க. என்ன பயப்படுத்தினாங்க, நீங்க இனி யுத்தம் பண்ண வேண்டாம், நிலைமை மோசமாயிடுச்சு, பேசாம திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் பயமுறுத்தினாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயது கால தாயிஃபத்து மின்ஹும், அவர்களில் ஒரு சாரார் மற்றவர்களிடத்திலே சொன்னார்கள், யா அஹ்ல யஸ்ரிப், மதீனாக்காரங்களே, லா முகாமலக்கும், உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, எனவே ஃபர்ஜிஹு, நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள், ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுங்க என்று அவர்களில் சிலரே சிலரிடத்தில் சொன்னார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சில பேர், இந்த முனாஃபிக்குகள்ல சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, எங்க வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கு, பாதுகாப்பு இல்லாம இருக்கு, அதனால நாங்க போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயஸ்தஹதில் ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களில் ஒரு சாரார் உங்களிடத்தில் வந்து அனுமதி கேட்டார்கள், நபியிடத்தில் அனுமதி கேட்டார்கள். எப்போது இப்படி சொல்லி, இன்ன புயூத்தனா அவுரத்தும், எங்களது வீடுகள் ஓரத்தில் இருக்கின்றன, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றன என்று சொல்லி அனுமதி கேட்டார்கள். வமாஹிய பி அவுரத்தின், அவை பாதுகாப்பு இல்லாதவைகள் அல்ல, யுரீதுன இல்லா ஃபிராரா, ஓடி போக நினைத்தவர்கள் கேட்கிறார். இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கி இருந்தாங்க. அப்படி ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலை பகல் நேரத்தில் ஏற்பட்டிருந்தது. இந்த இரவு முடிந்து விட்டால்
நாளை காலையில பனு குறைந்தா யூதர்கள் சண்டையை தொடங்குறதுக்கான ஏற்பாடு. காலையில அவங்க சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த பக்கம் இருந்து தாக்குதல் தொடுத்துருவாங்கிற நிலைமை. அந்த ராத்திரி ஒரு அதிசயம் நடந்தது. முஸ்லிம் சஹாபாக்கள் அல்லாஹ்வுக்கு துணையாக நின்றாங்களா இருக்கு 2 பேர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வின் அருமையான வார்த்தை, எங்க பேரிச்சம்பழத்தை நாங்க விருந்தா கொடுத்தாதோ வியாபாரமா கொடுத்தா தான் உலகம் சாப்பிடும். இன்னைக்கு கப்பம் கட்டி எங்களுக்கு பழக்கம் இல்லை, இப்படி நாம பணிஞ்சு போக வேண்டியது இல்லை, நாம தயாராக நிற்போம்னு சொன்னாங்களா இல்லையா? அதற்கு அல்லாஹ் ஒரு பதிலை கொடுத்தான். அந்த ராத்திரி எதிரிகளுடைய முக்கியஸ்தர்கள் ஒருத்தராக இருந்த நுஐம் இப்னு மஸ்ஊத் என்ற மனிதனுடைய இதயத்தில் அல்லாஹ் ஈமானிய வெளிச்சத்தை போட்டான். இந்த ராத்திரியினுடைய இருட்டை பயன்படுத்தி பல பேர் இந்த அகலியை தாண்டி வந்தாங்க கெட்ட நோக்கத்துல. இவர் அகலியை தாண்டி வந்தாரு நல்ல நோக்கத்துல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்னக அப்துஹு வ ரசூலுஹு என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். யாரு பேர் என்ன சொன்ன? இந்த டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. எந்த ஒரு விஷயத்துல ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒத்த மனுஷன் 10,000 பேர் வெளியில காத்துட்டு இருக்காங்க, நாளைக்கு இவங்க கதையை முடிச்சிடணும்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒத்த மனுஷர் அங்கிருந்து இஸ்லாத்துக்கு வர்றாரு. பேர் என்ன சொன்னேன்? நீங்க இப்படியே கேட்டுட்டே இருந்தா சரியாமா? நுஐம் இப்னு மஸ்ஊத். இவர் யாருன்னு இப்ப உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. இதுக்கு முந்தின வரலாற்றுல நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அபூ சுஃபியான் 2வது பத்ருக்கு வரணும்ல, 2வது பத்ருக்கு வரணும்ல. வர்ற நேரத்துல அவர் ஒரு தந்திரம் பண்ணாரு. ஒரு ஆளை விட்டு மதீனாவுக்கு செய்தி அனுப்பி, நாங்கெல்லாம் பெரிய படையோட வரப்போறோம் அப்படின்னு போய் சொல்லுங்க. அப்படி சொன்னா உங்களுக்கு நான் 20 ஒட்டகைகள் தருவேன்னு சொன்னார் இல்லையா? இந்த நுஐம் தான். இவர் தான் வந்து மதீனாக்காரங்கிட்ட சொல்லி பார்த்தாரு. அவங்க எல்லாம் பெரிய பெரிய படையோட வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாரு. மக்கள் கொஞ்சம் ஆட்டம் கட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் ஒற்றையாளானாலும் போவேன்னு சொன்னாங்க இல்லையா? நான் அப்போ உங்களுக்கு சொன்னேன், நுஐமுடைய 20 ஒட்டகை கனவு தகர்ந்து போனதுன்னு சொன்னேன். அந்த நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ் வைக்கிற திருப்பங்கள் இப்படித்தானே இருக்கும். எதிர்பார்க்க முடியாத இடத்திலிருந்து, கற்பனைக்கு அப்பாலிருந்து அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அதுதான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய உதவி பரிபூர்ணமானது. நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ராத்திரியினுடைய இருட்டை பயன்படுத்தி இந்த பக்கம் வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஏற்றுக்கொண்டு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புகிற போது அவர் என்ன சொல்றாரு? அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பும் போது அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் ஃபமுர்னி மா ஷிஅத, நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை எனக்கு சொல்லுங்க, நான் செய்கிறேன். இந்த சூழ்நிலை அவருக்கு தெரியும், நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் செய்வேன். இவர் பெரிய ஒரு பிரபலம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தனியாலாம் இருந்து என்ன செய்வீங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமா அந்த ரஜுலுன் வாஹிதுன், நீங்க ஒரு ஆள், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஃபஇன்னல் ஹர்ப ஹிதஅத்துன், யுத்தம் என்பது தந்திரங்கள் தான் என்று சொன்னார். யுத்தம் என்பது தந்திரம் தான். அது பாருங்க, ஏதாவது உங்களுக்கு அதுல ஏதாவது புரியுதா, ஐடியா இருக்கா? ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றும் தெரியல, ஆனா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப வந்து ஏதாவது செஞ்சு என்ன ஆகணும், இந்த யுத்தத்தை மாத்தி ஆகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒத்த வார்த்தை சொன்னாங்க, ஃபஇன்னல் ஹர்ப ஹிதஅத்துன், யுத்தம் என்பது தந்திரம் தான். அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்து வெளியேறி பெருமானாருடைய சபையை விட்டு வெளியேறி வரக்கூடிய அவருடைய இதயத்திலேயே நின்றுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை அவருடைய இதயத்திலேயே நின்றுச்சு. யுத்தம் என்பது தந்திரம் தான், தந்திரம் தான் அப்படின்னு அவருக்குள்ள கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அங்கிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இடத்தை விட்டு வெளியேறி வந்தவர் கரெக்டா அதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பெரிய தந்திரசாலியா இருக்க போய் தான் அபூ சுஃபியான் அனுப்பி வச்சான். அதனால பெரிய தந்திரசாலி நேரம் என்ன பண்ணாரு,
பனு குறைலா யூதர்கள் வீட்டுக்கு போனார். மதீனாவுக்குள்ள இருந்த காலையில சண்டை ஆரம்பிக்கலாம்னு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த யூதர்கள் வீட்டுக்கு போனாரு. அவங்க இவர் வரவேற்றாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இவரு எதிரிகள் தரப்பிலிருந்து தான் வந்திருக்கிறாருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. வந்த உடனே அவர் சொன்னாரு, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பனு குறைலாக்காரங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லவர், நீங்க எங்களுக்கு நல்லது செய்கிறவர், நல்லவர், எங்கள மரியாதைக்குரியவர். அவர் சொன்னாரு, சண்டையை ஆரம்பிச்சாரு. ஏற்கனவே அவங்க சண்டை ஆரம்பிக்கிற நிலையில இருக்கல, ஆனா ஒரு நிர்பந்தத்தினால சண்டையை ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்க சொல்றாரு, சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க, நீங்க ஒருவேளை எதிரில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியே இருக்காங்க, ஒருவேளை தோத்து போயிட்டா அவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க, முகமது கிட்ட நீங்க மாட்டிக்கிறீங்க, அவங்க எவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க ஆரம்பிச்சிடாதீங்க, சரி எங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க? இவர் சொல்லி கொடுத்தாரு, அவங்கள கூப்பிடுங்க, அவங்கள வர சொல்லுங்க, வர சொல்லிட்டு அவங்கள ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை சொன்னாங்க, ஒரு 15 தலைவர்கள் அவங்கள உங்களுக்கு ஒப்படைச்சிடணும், அவங்க உங்க கூட உள்ளுக்குள்ள இருக்கணும், அப்படி இருந்தா தான் யுத்தத்தை தொடங்குவோம்னு சொல்லுங்க. பணயமாக அவர்களுடைய தலைவர்களில் பலரை பணயமாக உங்களிடத்தில் கேளுங்க, ஏன்னா விட்டுட்டு போயிடக்கூடாது இல்லையா, பணயமாக வேணும்னு கேளுங்க, தந்தாங்கன்னா யுத்தத்தை ஆரம்பிங்க, இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு அழிவை தேடிக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது சொன்னீங்கன்னு அவங்க சொன்னாங்க. அங்கிருந்து வந்துட்டார், நேரா அந்த அகழியை கடந்து இந்த பக்கம் வந்தார். அபூ சுஃபியானும் அவருடைய ஆட்களும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வேளை காலையில் அவங்க யுத்தத்தை தொடங்கிட்டா நம்ம வேலை ஆரம்பமாயிடும்னு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்தாங்க. இவரை பார்த்த உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. உங்ககிட்ட ஒரு நல்ல ஆலோசனை சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயம்? எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது, எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது, என்னை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. இப்போ அவங்களும் சொன்னாங்க, எங்கள்ல நல்ல மனுஷன், நீங்க சொல்றது நல்லது சொல்லுவீங்க. அவர் சொன்னார், எனக்கு ஒரு செய்தி கிடைச்சது, பனு குறைலா யூதர்கள் உங்க சார்பா சண்டையை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க மனசு மாறிட்டாங்க, அவங்க முகம்மதுக்கு எதிராக போறதில்லைன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவங்க இப்போ உங்ககிட்ட வருவாங்க, ஆள் அனுப்புவாங்க, உங்கள சில தலைவர்களை கேட்பாங்க, அதை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்கள பிடிச்சி முகம்மது கிட்ட கொடுத்து இவங்க தப்பிச்சுக்க போறாங்க. இப்படி ஒரு செய்தி இருப்பதாக எனக்கு கிடைச்சது அப்படின்னு நுஐம் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார். சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, ஒரு ராத்திரி முதல் நாள் வரைக்கும் நிலைமை மோசமா இருக்கு. அந்த ஒரு ராத்திரியில இவர் இந்த பக்கம் அப்படி சொல்லி அந்த பக்கம் அப்படி சொன்ன உடனே இவங்கள்ல இருந்து ஒரு ஆளுங்க பேசுறாங்க. இப்ப இந்த செய்தி பனு குறைலா யூதர்கள் இப்படி மனசு மாறிட்டாங்க என்று இவர் வந்த செய்தியில இவங்க கலக்கம் அடைஞ்சு ராத்திரியோட ராத்திரியா அகழியை தாண்டி ஆள் அனுப்புறாங்க. ஆளுக வந்த உடனே கரெக்டா அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு நீங்க கொஞ்சம் பிரமுகர்களை நீங்கள் அடமானமா தரணும் அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் தர முடியாது, அதெல்லாம் தர முடியாது. தர முடியாதுன்னு உடனே இவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், நுஐம் சொன்னது சரியாகிவிட்டது, நுஐம் சொன்னது சரியாகிவிட்டது, அதெல்லாம் தர முடியாது, தர முடியாது. நீங்க யுத்தத்தை நீங்க ஆரம்பிக்கணும், நீங்க தராம நாங்க யுத்தத்தை ஆரம்பிக்க மாட்டோம்னு இவங்க சொல்லிட்டாங்க. இங்கிருந்து திரும்பி அங்க போன உடனே அவர்கள் சொன்னார்கள், சதக்க நுஐம் சொன்னது சரியாகிவிட்டது, அவங்க கேட்பாங்க, பணைய கைதிகளை பணையமா ஆட்களை கேட்பாங்கன்னு சொன்னது சரியாகிவிட்டது என்ற உடனே அவர்களுக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இவங்க யுத்தத்தை ஆரம்பிப்பதில்லை என்ற முடிவுக்கு வந்தார்கள். அவங்களுக்குள்ளும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. நாளை யுத்தம் நடைபெறும் என்கிற சூழ்நிலையில் என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்திலே துஆவிலே உட்கார்ந்தாங்க. அல்லாஹ் இடத்திலே துஆவில் உட்கார்ந்தாங்க. அல்லாஹும்ம ஸ்துர் ஔராத்தினா வ ஆமின் ரௌஆத்தினா, யா அல்லாஹ் எங்களது பலவீனத்தை நீ அடைத்தருள்வாயாக, எங்களது அச்சத்தை நீ போக்கி அருள்வாயா, எங்களது அச்சத்திலிருந்து எங்களுக்கு நிம்மதியை தந்தருள்வாயா. அல்லாஹும்ம முன்சிலல் கிதாபி, வேதத்தை இறக்கிய இறைவா,
சரியல் ஹிசாபி, மிக விரைவாக கணக்கு கேட்கிற சக்தி படைத்த இறைவா, ஹிஸ்பில் அஹ்ஸாப், இந்த எதிரி கூட்டத்தை நீ தோற்கடிப்பாயாக. அல்லாஹும்ம ஹஸிம்ஹும், யா அல்லாஹ் அவர்களை நீ தோற்கடிப்பாயாக. வஸல்ஸில்ஹும், அவர்களை நீ நடுங்கி ஓடச் செய்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். துஆ செய்துட்டு கொஞ்ச நேரத்தில் மிக கடுமையான புயல் காற்று வீசாச்சு. ஏற்கனவே கடுமையான பனியில பெரும் புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்க இப்படி துஆ செய்துட்டு இப்படி நடந்தது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. உள்ளுக்குள்ள நடந்திருக்கிற விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிர்ல அந்த இரவில் உட்கார்ந்துருக்காங்க. எதிரிகளுடைய நிலைமை என்னன்னு தெரியணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. எனக்காக யார் அந்த பக்கம் போய் வேவு பார்த்து வருவீர்கள் என்று கேட்டார். ஒருத்தரும் பதில் பேச. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்காக யார் அந்த பக்கம் போய் வேவு பார்த்துட்டு வர்றீங்களோ நான் அவர்களுக்கு சொர்க்கத்தை சான்றளிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, என்னமோ செய்யறதுக்கு காத்திருந்த சஹாபாக்கள் அந்த பயத்தில் இருந்தார். ஒருத்தர் எந்திரிக்க. மூணாவது தடவையும் சொன்னாங்க, ஒருத்தர் எந்திரிக்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சாங்க. யா ரசூலுல்லாஹ், நீங்க இப்படி பொதுவா சொல்லாதீங்க. யா ரசூலுல்லாஹ், பொதுவா சொல்லாதீங்க. யாரையாவது ஒருத்தர் பேர் குறிப்பிட்டு சொல்லுங்க, அவர் போயிடுவார். அது ஒரு நல்ல யோசனை பாருங்க. அப்படி சொன்னபோது ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும் யா ஹுதைஃபா எழுந்திருங்கள் என்றார். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு அவர் சொல்றாரு, நான் போற நிலைமையில எல்லாம் இல்லை. அவர் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வுக்கு வேவு பார்க்க போறவர் தான். அவர் போற நிலைமையில எல்லாம் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என் பேரை சொல்லிட்ட பிறகு நான் எப்படி எந்திரிக்காம இருக்க முடியும்? அப்படியே நடுங்கிக்கிட்டே எந்திரிச்சேன். மதீனால குளிர் அப்படி இருக்கும். நடுங்கிக்கிட்டே எந்திரிச்சேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டாங்க. அவங்க ஒரு போர்வை வச்சிருந்தாங்க. அந்த போர்வைக்குள்ள என்னை கொஞ்ச நேரம் அப்படி பொத்திக்கிட்டாங்க. அப்படி பொத்தி கொண்ட பிறகு என் பயம் போனது. சுடுதண்ணீர் குளியலறையிலிருந்து வெளியே வந்த மாதிரி எனக்கு இருந்தது. நான் வெளியே வந்தேன். நான் நிறைய வெளியில வந்து அகழியை விட்டு வெளியே இறங்கி நான் அவர்களுடைய காட்சி என்னன்னு பார்க்க போன போது அதிர்ச்சிகரமாக இருந்தது. அவர்களது கூடாரங்களை காற்று பீத்து போட்டிருந்தது. அவர்களுடைய சட்டி, அவர்கள் வைத்திருந்த பாத்திரங்களை எல்லாம் அது உருட்டி விட்டுக் கொண்டிருந்தது. அந்த காற்றை எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றொரு பக்கத்தில் அவர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருந்தது. பலரும் இங்கே நாம் இருக்க வேண்டாம், போய்விடலாம் என்று முடிவு செய்தார்கள். அவர்களுடைய தலைவராக இருந்த அபூ சுஃபியான் அவர் குதிரையில் உட்கார்ந்திருந்தபடி சொல்கிறார், இனி நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்க மாட்டேன், நான் கிளம்ப போகிறேன் என்று அவர் சொல்கிறார். நீங்களும் கிளம்புங்கள் என்று சொல்கிறார். அபூ சுஃபியான் கிளம்ப ஆயத்தமானார். எந்த அளவு ஆயத்தமானார் என்றால், அவருடைய குதிரையின் கயிற்றை கீழே இறங்கி கழட்டுகிற அளவுக்கு கூட அவருக்கு தைரியம் இருக்கவில்லை. குதிரையில் உட்கார்ந்து இருக்கிற நிலையிலேயே அந்த கீழே இருக்கிற கயிற்றை இழுத்து படி அவர் அங்கிருந்து புறப்பட தொடங்கினார். மற்றவர்கள் எல்லோரும் அவருக்கு பின்னால் சிதறி ஓடினார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த மைதானம் காலியாகியது என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். அடுத்த நாள் காலையில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுதுவிட்டு எதிர்ப்புறத்தில் பார்த்தார்கள். காலியாக இருந்த கூடாரங்களை தவிர வேறு எதுவும் இருக்கவில்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாம் கண்ட காட்சியை வந்து சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு சொன்னார்கள், லா, இனி முடிந்து விட்டது. இனிமேல் அல்ஆன் நஹ்ஸு வலா யஹ்ஸுனா, இனிமேல் நாம் தான் போர் தொடுப்போமே தவிர நமக்கு எதிராக போர் தொடுத்தல் என்பது முடிந்து விட்டது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல எந்த தலைவன் இப்படி சொல்லிடும்? தன்னுடைய சமுதாயத்துக்கு இந்த உத்தரவாதத்தை யாரு கொடுத்திருப்பா? இந்த யுத்தம் அதனாலதான் இம்பார்ட்டன்டான யுத்தம் ஆகுது. பத்ர் யுத்தத்துல ஜெயிச்சோம். ஆனா அதுல நம்முடைய நிலைப்பாடு உறுதியானதை தவிர பாதுகாப்பு முடிவாகும்.
அகழ் யுத்தம் முடிஞ்ச போது மதீனாவின் பாதுகாப்புக்கான உத்தரவாதத்தை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றோடு இனி முடிஞ்சது, நமக்கு எதிராக போர் கொடுக்கிற வேலை இனிமேல் இருக்காது, இனிமேல் நாம தான் போர் செய்து போவோம்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர்களே, சொன்னது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி தான் நடந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில எஞ்சி இருந்த காலகட்டத்தில் மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் தொடர்ந்த இஸ்லாமிய அரசுகளின் காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் படையெடுத்து சென்றார்களே தவிர அவர்கள் மீது படையெடுத்து வந்தார்கள் என்கிற வரலாறு நீண்ட நெடுங்க அளவு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அகழ் யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மக்காவின் காபிர்கள் இழந்திருக்க முடியாத தோல்வியை சந்தித்தார்கள். அத்தோடு சேர்த்து யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லோருடைய கனவும் முடிஞ்சது. இந்த முற்றுகை ஒரு மாத காலம் நீடிக்கும். முற்றுகை ஒரு மாத காலம் இருந்த அச்சத்திற்கு முடிவு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில ஃபஜ்ர் தொழுத பிறகு லுஹரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல லுஹர் தொழுதுக்கு அப்புறம் வீட்டுல போய் குளிக்க போனாங்க. அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வந்து சொன்னாங்க, என்ன நீங்கெல்லாம் உங்களுடைய ஆயுதங்களை கலட்டி வச்சிட்டீங்களே, மலக்குகளான நாங்கள் இன்னும் கலட்டலையே என்றார். என்ன என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது பனு குறைலா யூதர்கள் இருந்த திசையை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கை செய்தார். இப்படி செய்தி செய்தவொன்னா புரிஞ்சிருச்சு ரசூலுல்லாஹ், நம்மளை பெரிய மஞ்சத்துல வச்சாங்க இல்லையா, நம்மளுக்கு பெரிய மஞ்சம் பண்ணாங்களா இல்லையா, அப்ப அவர்களோடு யுத்தம் செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவிடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டு அவங்க முடிச்சுக்குள்ள இல்ல, நேர வெளியே தலையை எட்டி பார்த்து வெளியில் இருந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, அசர் தொழுகையை நாம் பனு குறைலாவில் தான் தொழ வேண்டும். எல்லாத்தையும் சொல்லுங்க, அசர் நாம பனு குறைலால தான் தொழணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினாங்க. அப்படி சொல்லி அனுப்பியதன்படி சஹாபாக்கள் எல்லோரும் பனு குறைலாக்கள் இருந்த இடத்துல திரண்டார். இப்ப இது இரண்டாவது கட்டம். அகழ் யுத்தம் முடிஞ்சு அந்த நாள் எப்படி உஹது யுத்தம் முடிஞ்ச உடனே இன்னொரு யுத்தம் நடந்துச்சோ அது மாதிரி அகழ் யுத்தத்தின் பிற நீட்சியாக இந்த யுத்தம் பனு குறைலாக்களுடைய யுத்தம். பனு குறைலாக்களுடைய இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுகையிட்டார். முஸ்லிம்கள் வந்துட்டாங்கிறது யூதர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே என்ன செய்யலாம், அழுகையும் ஓலமுமாக அவர்கள் உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய குற்றத்தின் அளவு அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சுட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவங்க உட்கார்ந்து யோசிக்கிறாங்க. அவர்களுடைய தலைவனாக இருந்த கஅப் இப்னு அஸத் அவனுடைய ஆட்கள்கிட்ட சொன்னான், எனக்கு 3 வழி தெரியுது. ஒன்று, நாம் எல்லாம் முஸ்லிமாகி முஹம்மதுடைய மார்க்கத்தில் இணைஞ்சிடுவோம். அப்படி இணைஞ்சிட்டோம்னா நம்முடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைச்சது. சரியா அப்படின்னு கேட்டான். ஒத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவங்க ஒத்துக்கொள்வாங்களா? அவங்க வக்கது காலம் வரலாம் இல்லை, அதை நாங்கள் செய்ய மாட்டோம்ட்டாங்க. அதை நான் செய்ய மாட்டோம். அப்படின்னா அடுத்து நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன யோசனை? நாமளே நம்ம பிள்ளைகளையும் பெண்களையும் கொண்டு போடுவோம். அடுத்த யோசனை, நாம நம்ம பிள்ளைகளையும் பெண்களையும் கொண்டு போடுவோம். அதுக்கப்புறம் நாம என்ன செய்வோம், கையில என்ன இருக்குதோ அதை வச்சு நாம சண்டை போட்டுக்குவோம். நம்ம பிள்ளைகளும் பெண்களும் யார்கிட்ட மாட்ட வேண்டாம், முகமது அவங்க ஆட்கள்கிட்ட மாட்ட வேண்டாம், நாம அதுக்கப்புறம் போவோம். அதுக்கும் அவங்க ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இன்னொரு ஐடியா சொல்றேன். என்னன்னா, சனிக்கிழமை வரைக்கும் பொறுமையா இருக்கும். சனிக்கிழமை நாம எதுவும் செய்ய மாட்டோம், அப்படித்தானே? நாம எதுவும் செய்ய மாட்டோம்னு முகம்மது அசந்திருப்பாரு. அந்த நேரத்தில் அவர் தாக்கிடுவோம். அங்கேயும் அவங்களுடைய குயிர்த்தி விடலை. சனிக்கிழமை நாம ஒன்றும் செய்ய மாட்டோம்னு அவர் தங்கி இருக்கும், அவர் கொஞ்சம் தயங்கி நிற்கும், அவர் அசால்ட்டா இருக்கும்போது, அசட்டையாக இருக்கும்போது நாம தாக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் அவனுக்கு ஒத்துக்கலை, இதுவும் முடியாதுன்னு ஒத்துக்கலை. அப்போ அவனுக்கு கோபம் வந்துச்சு, கஅப் இப்னு அஸதுக்கு கோபம் வந்துச்சு. அவன் சொன்னான், உங்ககிட்ட ஒரு காலத்திலையும் நான் உறுதியை பார்த்தேன்,
ஒரு விஷயத்திலையும் நீங்க உறுதியா இருந்ததில்ல, போங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசாம இருந்தான். அவர்கள் முற்றுகையில் இருந்தார். வேற என்ன செய்வது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஆள் அனுப்புனாங்க. எங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு உங்களிலிருந்து ஒரு ஆளை எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்க. யார் வேணும்? அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எங்களுக்கு அனுப்பி வைங்க, அவர்கிட்ட கேட்டு நாங்க எங்களுடைய விஷயத்தை தீர்மானிச்சுக்கலாம். அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவுஸ் குடும்பத்தை சார்ந்த ஒரு சஹாபி. அவுஸ் குடும்பத்துக்கும் பனூ குறைலாக்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து நட்பு இருக்குது. அந்த நட்பின் அடிப்படையில் இவர் அவங்களால மதிக்கப்படுறவர். அவங்க போயிட்டு இவர் அவங்க கூப்பிட்டாங்கன்னு போனார். போகும்போது அவர் வருகிற வழியிலேயே அழுகையும் கம்பளையுமாக அவரை அவர்கள் வரவேற்றார். அந்த காட்சியை பார்த்த உடனே இவர் மனசு இலங்கிருச்சு. ஏன்னா ஏற்கனவே நீண்ட கால நட்பில் இருந்தவங்க அந்த காட்சியை பார்த்த உடனே இலங்கிருச்சு. அவர் உள்ள போன உடனே அவங்க என்ன கேட்டாங்க? முகமது நபியின் திட்டம் என்ன? முகமது நபியின் திட்டம் என்னன்னு அவர் என்ன செய்துட்டாரு? கையை இப்படி காமிச்சிட்டார். காமிச்சா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க, மரண தண்டனை தான் அப்படின்னு. கையை காமிச்ச பிறகுதான் அவருக்கு என்ன உணர்வு வந்துச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியத்தை சொல்லிட்டமே அப்படின்னு ஒரு உணர்வு வந்தது. அப்படியே அங்கிருந்து ஓடி நேர மதீனாவுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்து ஒரு கைத்துல தன்னை ஒரு தூண்ல தன்னை கட்டி போட்டுட்டார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய திட்டத்தை நான் தெரிவிச்சிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிக்காத வரைக்கும் நான் இந்த தூணிலே தான் இருப்பேன் அப்படின்னு அங்க இருந்துட்டேன். எங்க வரல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் எங்கிட்ட வந்திருந்தா நான் ஏதாவது சொல்லியிருப்பேன், அவரா அங்க போய்கிட்டாரு, அல்லாஹ் சொல்ற வரைக்கும் இருக்கட்டும். சரி, இனி என்ன செய்வது? இப்ப இவர் போன இடத்துல நடந்தது இப்படி ஆகி போயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன செய்யறது? அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ்கள் இருப்பாங்க இல்லையா, அவருடைய குடும்பம் அன்சாரிகள் ஹவுஸ்கள், அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், இவங்க எங்களுக்கு நட்பா இருந்தவங்க, அதனால இதுக்கு முன்னால பனு கைன்கா யூதர்கள் எங்களுடைய சகோதரர்களான ஹஸ்ரஜ்களுக்கு நட்பாக இருந்தாங்க. ஹவுஸ் ஹஸ்ரஜ் ரெண்டு குடும்பம் தானே. பனு கைன்காவுகள் ஹஸ்ரஜ்களுக்கு நட்பாக இருந்தாங்க. பனு கைன்கா விஷயத்தில் நீங்கள் ஒரு முடிவு செய்த போது ஹஸ்ரஜ்களுடைய ஆலோசனையை கேட்டுட்டு முடிவு செய்தீங்க. இவங்க எங்களுக்கு நட்பானவங்க, அதனால யா ரசூலல்லாஹ் நீங்க கொஞ்சம் இவங்க விஷயத்துல யோசிக்கணும்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவருங்க, அல்லாஹ் அந்த தலைமைக்கான தரத்தை தரணும். எவ்வளவு பெரிய அக்கிரமம் அவங்க செஞ்சுட்டாங்க. அந்த அக்கிரமம் கொஞ்சம் தடமாறி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த முஸ்லிம்கள் ஒருத்தர் கூட இருக்க முடியாது. இன்னைக்கு மதீனா இன்னைக்கு இருக்க முடியுமா? இருந்திருக்க முடியாது. எவ்வளவு பெரிய வரலாற்று பிழை அது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் தீர்ப்பு சொல்லல, உங்க ஹவுஸ்களுடைய தலைவராக இருக்கிற சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதை ஒத்துக்கலாமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் தர்லோன ஐ யஹ்ம ஃபீக்கும் ரஜுலுன் மின்கும், உங்களையே ஒருத்தர் தீர்ப்பு சொன்னா ஒத்துக்கலாமா? அப்ப உடனே அவங்க சொன்னாங்க, ஓ சரி அப்படின்னா. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா, மாஷா அல்லாஹ், சஹாபாக்கள்ல நான் எப்போதும் ஆச்சரியப்படுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட 4 வருஷம் தான் இருந்தார். இந்த 4 வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையாக செயலாக எல்லா நிலையிலும் பெருமானாருக்கு ஒத்துழைப்பாக இருந்தார். எல்லா நிலையிலும் இருந்தார். பத்ர் யுத்தத்துக்கு ஆதரவாக இருந்தார். இந்த யுத்தம் தொடங்கும் போதும் சொன்னாரா இல்லையா? அவர் தான் சொன்னார், மதீனாவின் பேரித்த பழங்களை அவங்க யாரும் சாப்பிட்டது இல்லைன்ற வார்த்தை அவர் தான் சொன்னார். அப்ப அவரு அகல் யுத்தத்துல பாதுகாப்புக்கு நிற்கும் போது எதிரி ஒருத்தர் கிட்ட ஒரு அம்பு அவருடைய இந்த கையை தாக்கிருச்சு, கையையும் காலையும் தாக்கிருச்சு, ஆழமா தாக்கிருச்சு. அந்த காயம் ஆறல. அதுக்கு பின்னாலேயும் ஒரு செய்தி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அகல் யுத்தத்துக்காக சஹாபாக்களை தயார் செய்யும் போது சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்கள அவங்க அம்மா தயார் செய்யறாங்க. அவங்க அம்மா
தயார்னா அவங்களுக்கு தேவையான அந்த உறுப்பு சட்டைகள் ஆயுதங்களை எல்லாம் எடுத்து கொடுத்து தயார் செய்யறாங்க. சஅத் ரலியல்லாஹு தஆலா அவங்க அம்மா தயார் செய்யும் போது அவங்க போட்டு கொடுத்த அந்த கவச ஆடை அவருக்கு போதுமானதாக இருக்கல. அவருடைய கையை, அவருடைய நெஞ்சு எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கல. ஒரு அந்த போதுமானதாக இல்லாததை இறுக்கி இறுக்கி போட வைக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அதை பார்த்துட்டு சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் நல்லதா தேடி பார்த்து போடக்கூடாதா, நல்லதா தேடி பார்த்து போட்டு அனுப்ப கூடாதா என்ற போது சஅத் ரலியல்லாஹு தஆலாவுடைய அம்மா சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு நேரம் ஆச்சு, சீக்கிரம் போ என்று சொல்லி அனுப்புனாங்க. அவர் போட்டு கொடுத்த கவச ஆடையில் கைப்பகுதி காலியாக இருந்தது. கை காலியாக இருந்தது. அந்த கையில அம்பு, அந்த அம்பு பெரிய காயத்தை ஏற்படுத்தி அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவி பள்ளிவாசலிலேயே ஒரு கூடாரம் அமைத்து கொடுத்து மருத்துவம் பார்க்கிற வேலையை ஸல்லல்லாஹு செய்திருந்தாங்க. அவர் அங்க படுத்துக்கிறார். உஹத் அஹது யுத்தம் முடிஞ்சு வந்த உடனே அவர் மஸ்ஜிதுல் நபவியில கூடாரத்துல காயத்துக்கு கட்டு போட்ட நிலையில அவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டு போட்ட நிலையில அவர் இருக்கும் போது அவர் அல்லாஹ் இடத்துல துஆ செய்தார், யா அல்லாஹ், இனி இந்த மக்காவின் காபிர்களோடு சண்டை இருக்குமானால் என்னை உயிரோடு இருக்கவை, மக்காவின் காபிர்களோடு இனி சண்டை இருக்காது என்றால் யா அல்லாஹ் இதையே எனது கடைசி நேரமாக ஆக்கிக்கொள் அப்படின்னு துஆ கேட்டுட்டு இருந்தார். அவரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்ப்பை நம்ம ஒத்துக்கலாமான்னு கேட்டாங்க. அப்படி ஒத்துக்கலாமான்னு அப்படி சின்ன துஆ செய்தார், யா அல்லாஹ் பனு குறைலாக்கள் விஷயத்தில் எனக்கு கண்குளிர்ச்சியை தருகிற ஒரு முடிவு ஏற்படாமல் என்னை மௌத்தாக்கி விடாது. இதையும் அவர் கேட்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க. அவர் வந்தார். வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் தலைவரை போய் எழுந்திருத்து வரவேற்று வாருங்கள்னு சொன்னாங்க. அவர் வந்தார். வந்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நிலைமையை சொல்லி நீங்கள் ஒரு முடிவு செய்யுங்கள் என்றார். நீங்கள் ஒரு முடிவு செய்யுங்கள். அப்ப அவரு முதல்ல தன்னுடைய ஆட்களை பார்த்து கேட்டாரு, நான் முடிவு செஞ்சா அதை நீங்க மீற மாட்டீங்களே? மீற மாட்டோம். அடுத்து யூதர்களை பார்த்து கேட்டாரு, நான் முடிவு செஞ்சா அதை நீங்க மீற மாட்டீங்களே? மீற மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து கேட்டாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் செய்தால் அதுதான் கடைசி தீர்ப்பா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வானமும் பூமியும் இருக்கிற வரை அதுதான் கடைசி தீர்ப்பு என்றார். அப்போது சஅத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இவர்களில் சண்டையிடுகிற நிலையில் இருக்கிற அனைத்து ஆண்களுக்கும் மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும். இவர்களுடைய பெண்களும் சிறுவர்களும் கைதிகளாக்கப்பட்டு அவர்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த இடமே அதிர்ந்து போனது. ஆனால் அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்மானமாகவும் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்களோ அந்த நினைப்பு தான் அவருடைய பதிலாக சொல்லிட்டு அவர் நேரா போனாரு, பள்ளிவாசலுக்கு போனாரு. போன போது அவருடைய காலில் இருந்த வெடிப்பு, அதிலிருந்து ரத்தம் வழிந்தோடி அவர் வஃபாத்தானார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வஃபாத்துக்கு சொன்னார்கள், இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் பி மௌத்தி சஅதின், சஅதுனுடைய மௌத்தின் செய்தியை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கி விட்டது என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவில் பங்கெடுக்கிற போது பெருவிரலால் நடந்து போனார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் இப்படி பெருவிரலால் நடந்து போகிறீர்கள் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளவு மலக்குகள் இருக்கிறார்கள், அந்த மலக்குகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நீங்களும் இப்படித்தான் நடப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு தஆலா ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாக இருந்தது? அவருடைய குடும்பம் என்ற நோக்கில் யோசிக்கிற தீர்ப்பாக இருக்கல. என்னை என்ன பெருமைப்படுத்திட்டாங்களே, நம்ம அப்படி நடக்கும், என்ன பெருமைப்படுத்திட்டோன்ற அல்லாஹுடைய மார்க்கத்தை காக்கிற, அல்லாஹுடைய உம்மத்தை காக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்ப்பாக அவர் ஒரு தீர்ப்பு சொன்னாரு. சொன்ன பிறகு அவர்களில் யாருக்கு தாடி முளைத்திருக்கிறதோ அவர்கள் அனைவரும் ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். பெண்களும் சிறுவர்களும் வேறொரு இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். செல்லப்பட்ட பிறகு அவர்கள் அங்கு அடக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு மதீனாவில் ஒரு பெரிய குழி வெட்டப்பட்டது. அப்படி வெட்டப்பட்ட பிறகு அந்த வீட்டிலிருந்து ஒவ்வொருவராக அழைத்து வரப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டு அந்த குழியில் போடப்பட்டார்கள். 600 பேர் அப்படி மரண தண்டனைக்கு ஆளானார்கள். யூதர்கள்
பனு குறைலா யூதர்கள் 600 பேர் மரண தண்டனைக்கு ஆளானார்கள். அந்த தண்டனை பெருமானாருடைய வரலாற்றிலேயே மிக கடுமையான ஒரு நடவடிக்கை. ஆனால் அந்த நடவடிக்கை இஸ்லாமிய அரசியல் வரலாற்றில் மிக அத்தியாவசியமாக தேவைப்பட்ட ஒரு நடவடிக்கை. நாம நம்முடைய எதிரிகளோடு நாம எதிர்கொள்கிற விதத்தில் நம்முடைய வீரத்தையும் வேகத்தையும் பார்க்கலாம். ஆனால் துரோகிகளோடு நாம் நடந்து கொள்கிற விதத்தில் நாம் கருணை காட்ட முடியாது என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார்கள். இந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வோடு ஒரு பெரிய முஸ்லிம்களை பற்றிய ஒரு பெரிய எண்ணம் எல்லோரிடத்திலும் ஏற்பட ஆரம்பிச்சு. உஹது யுத்தத்துக்கு பிறகு பலரும் முஸ்லிம்களை மலிவா நினைக்க ஆரம்பிச்சாங்களாம். முஸ்லிம்கள் தோத்து போனாங்களா இல்லையா, அதை மலிவா ஆரம்பிச்சாங்களாம். அது எந்த வருஷம் நடந்துச்சு? ஹிஜ்ரி 3ல நடந்துச்சு. அகல் யுத்தம் நடந்துச்சு ஹிஜ்ரி 4ல. அகல் யுத்தத்திற்கு பிறகு முஸ்லிம்களுடைய அந்தஸ்து வேறு மாதிரி மக்கள் மத்தியில் உயர ஆரம்பித்து விட்டது. அல்லாஹ் இது விஷயத்தில் ஒரு அத்தியாயத்தை இறக்குகிற அளவுக்கு அது பிரதானமான யுத்தமாக அமைந்தது. அல்லாஹ் பல விஷயத்தை இதுல சொன்னான். இந்த விஷயத்துல அல்லாஹ் பல விஷயத்தை சொன்னான். முஸ்லிம்களுக்கு சொன்னான். அந்த அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த காஃபிர்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நாம எப்படி நடக்க வேண்டி இருந்தது என்ற பல விஷயத்தை அல்லாஹ் சொன்னான். இது எல்லாவற்றையும் விட இந்த அகல் யுத்தத்தின் தாக்கம் என்னன்னா, முஸ்லிம்களுடைய மனோ வலிமை எதையும் தாண்டி உயர்ந்தது. அவங்க என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க, நேற்று ராத்திரி என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க, அவர்களுடைய இதயங்கள் தொண்டைக்குழிக்குள் வந்து விட்டது, பார்வை நிலைகுத்தி நின்று விட்டது, அல்லாஹ்வை பற்றி கூட பலவாறு அவர்கள் எண்ணிக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இருந்தவங்க அல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் அந்த சூழ்நிலையை மாற்றி காட்டிய போது இனி அந்த சஹாபாக்களுடைய இதயத்தில் என்ன மாதிரியான மனோ வலிமை இருக்கும், எதை பார்த்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்த்துட்டாங்களா, அவர்கள் மிகப்பெரிய மன வலிமைக்கு உள்ளானார்கள் என்று வரலாறு. இதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒண்ணு முதல்ல தன் சமூகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு வந்த அவங்களுக்கு இருந்த கவலை, அந்த கவலையில எந்த நிலைமைக்கு கூட போயிட்டாங்க, எதிரிகளுக்கு கொஞ்சம் கப்பம் கட்டிடலாம் என்ற நிலைமைக்கு கூட போயிட்டாங்களா இல்லையா, அப்படி ஒரு நிலைமை. அது ஒவ்வொரு தலைவனும் சிந்திக்க வேண்டிய நிலைமை. தலைவர்கள் கால சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டும். கால சூழ்நிலைக்கு மாறி போய் அவங்க என்ன பண்ணிடக்கூடாது, தன்னுடைய சமுதாயத்தை படுகொழியில தள்ளிடக்கூடாது. நான் ரொம்ப சொல்றேன், ஒரு பிரபாகரன் ஒரு விஷயம் எடுத்துக்கங்களேன், விடுதலை புலிகள் பிரபாகரன், அவருடைய பிடிவாதம் ஒண்ணுதான் இன்னைக்கு அந்த சமூகம் அங்க வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அர்த்தமற்ற பொறுப்பற்ற ஒரு பிடிவாதம். இப்படி பல தலைவர்கள் இருக்கிறாங்க, வரலாற்றில் பல தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சமூகத்தை தலைவர்களே கொண்டு போய் படுகொலையில தள்ளின வரலாறு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்துக்கு வந்தார்களோ அந்த சமூகத்தை தலை நிமிர வைத்தார்கள் எல்லா நிலையிலும். அப்ப அவங்களுக்கு அந்த கவலை நியாயமானது, அந்த கவலை தப்பானது, அந்த கவலை நியாயம். ஏன்னா எதிரிகளை சமாளிக்கிறதுல இப்படியும் இருக்கிற வழிவகைகளை நாம் ஆலோசிக்க வேண்டும். சரி, அதை மீறி தோழர்கள் சம்மதிக்கிற போது, அல்லாஹ்வுக்காக என்று தோழர்கள் சம்மதிக்கிற போது அந்த உறுதிப்பாட்டின் வழியே நாம நடக்கலாம். அல்லாஹ் நமக்கு துணை செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது ஏன் யோசனை தான், இது என்னோட யோசனை தான், நீங்க சரின்னு சொன்னா நானும் தயாராக இருக்கிறேன். அப்படி சொன்ன போது சஹாபாக்கள் ஒத்துழைச்சு நின்றாங்க இல்லையா, அது பெருமானாருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணம். அதுக்கப்புறம் செய்திகளை பரிமாறிக்கிறதுல, செய்திகளை உறுதிப்படுத்திக்கிறது. இந்த யுத்தத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேள்விப்படுறாங்க, பனு குறைலா யூதர்கள் தடம் மாறிட்டாங்க. செய்தியை கேள்விப்பட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா அப்படின்னு உடனே என்ன செய்தல, செய்தியை ஒத்துக்கல, அதை உறுதிப்படுத்திக் கொள்ள ஆள் அனுப்பினார். இப்ப செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்வது எந்த ஒரு பொறுப்பான மனுஷனுடைய கடமை. வெற்றிக்கு அது ரொம்ப முக்கியம். வெறும் யூகங்களின் அடிப்படையில அல்லது காதுல வந்து விழுகிற செய்திகளின் அடிப்படையில முடிவு செய்திடக்கூடாது. பல விஷயங்கள் அப்படி பெரிய பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. காதுல வந்து விழுகிற செய்தியில நம்ம முடிவு செஞ்சிடக்கூடாது. என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதிப்படுத்திக்கிறாங்க. அது எவ்வளவு அழகா சொல்லிவிட்டாங்க, ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்க போங்க, அவங்க மாறி இருந்தாங்கன்னா எனக்கு செய்கையால சொல்லுங்க, மாறலைன்னா
சத்தமா சொல்லுங்க. அப்ப ரசூல் அது எப்படி அந்த இடத்தை கையாளுறாங்க பாருங்க, பெருமானாருடைய இந்த யுக்தி. அப்ப செய்திகளை உறுதிப்படுத்திக் கொள்வது, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்துல ரகசியம் காக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் ரகசியம் பாதுகாக்கிறது. எடுத்த உடனே எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. சொல்ல வேண்டியதை தான் என்ன செய்யணும், சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. வாய் உளறி கொள்ற இயல்பு இருக்கிறவங்க எதிலையும் ஜெயிக்க முடியாது. மார்க்கம் பல விஷயத்துல நமக்கு சொல்லுது, சில விஷயங்களை முடிவுகளை வெளியே சொல்லாதீங்க, ஜெயிச்ச பிறகு சொல்லுங்க. ஜெயிச்ச பிறகு சொல்லுங்க. ஒரு காரியம் செய்ய போறீங்களா, மனசுல முடிவு பண்ணுங்க. அல்லா இடத்துல துஆ கேளுங்க, காரியத்தை செய்யுங்க. செஞ்ச பிறகு ஜெயிச்ச பிறகு சொல்லுங்க. செய்யறதுக்கு முன்னாடியே நம்மால் அடிக்க ஆரம்பிச்சோம். அது என்ன ஆகுமா, பொறாமைக்கு ஆளாக்கும். அப்படி இல்லாமல் முடிவு ரகசியமாக காத்திருக்க வைத்திருக்கு. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலன்கள். இந்த இதில் முஸ்லிம்கள் அஸாப் என்கிற அகல் யுத்தத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தான ஒரு சூழ்நிலை எட்டினார்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களுடைய அபரிமிதமான தியாகம் இருந்தது. அபரிமிதமான தியாகமும் அர்ப்பணிப்பும் இருந்தது. ஒரு காலம் அல்லாஹ் அந்த தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் வீணாக்குவதே இல்லை. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அவ்வளவு பெரிய வெற்றியை அகல் யுத்தத்திலே கொடுத்தார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வாழ்கிற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் எந்த நிலையிலும் நம் அனைவருக்கும் தந்த புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.